வணக்கம். ஆன்மீக செய்திகள். பந்தலூர் அருகே நெல்லியாளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ ஆனந்த கல்யாண சுப்பிரமணியர் கோயில் பிரசித்தி பெற்றது. இக்கோயிலின் 21ஆம் ஆண்டு தேர் திருவிழா கடந்த 12ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், அபிஷேகம், அலங்காரம், ஆராதனையுடன் தொடங்கியது. தொடர்ந்து கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல், திருக்கல்யாணம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இன்று காலை ஆற்றங்கரைக்கு சென்று அலகு குத்தி, காவடி எடுத்து பால்குடம் சுமந்து, பறவை காவடி, கதகளி சகிதமாக பக்தர்கள் ஊர்வலமாக கோயில் வந்தனர். 9 பறவை காவடிகளில் தொங்கியபடி வந்து பக்தர்களை பரவசப்படுத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை கோயில் கமிட்டி, ஊர் பொதுமக்கள், இளைஞர் குழு மற்றும் மகளிர் குழுவினர் செய்திருந்தனர். உடுமலை பிராமண சேவா சமிதி சார்பில் உலக நன்மை வேண்டி ஸ்ரீனிவாச ஆஞ்சநேய பெருமாள் கோயிலில் ருத்ரம், விஷ்ணு சகசரநாம பாராயணம், லட்சார்ச்சனை, லலிதா சகசரநாமம், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை சமிதி தலைவர் ரவிச்சந்திரன், செயலாளர் ஹரி, துணை செயலாளர் சேகர், பொருளாளர் வெங்கட் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் சுவாமி கோவிலில் சித்திரை திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. விழாவையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு நம்பெருமாள் மூலஸ்தானத்தில் இருந்து வெள்ளி பல்லக்கில் புறப்பட்டு கொடியேற்றம் மண்டபத்தில் எழுந்தருளினார். கொடிப்படம் புறப்பட்டு கோவில் வளாகத்தை சுற்றி வந்தது. தங்க கொடிமரத்தில் கொடிப்படத்திற்கு அர்ச்சகர்கள் பூஜை செய்து மேளதாளம் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் வணங்கினர். விழாவையொட்டி தினமும் காலை மாலை வேளையில் நம்பெருமாள் கற்பக விருட்ச வாகனம், சிம்ம வாகனம், தங்க குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடக்கிறது. நாகை மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் நள்ளிரவு புனித வெள்ளி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 12 சீடர்களின் பாதங்களை கழுவிய பேராலய பங்கு தந்தை அன்புராஜ் சீடர்களின் பாதங்களில் முத்தமிட்டார். தொடர்ந்து புனித வெள்ளி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் பல மாவட்டங்களில் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் பங்கேற்று மாதாவை வழிபட்டனர். வரும் ஞாயிறு அன்று இயேசு உயிர்த்தெழும் ஈஸ்டர் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது.
காரைக்காலில் நேற்று இரவு புனித அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசு சீடர்களின் பாதங்களை கழுவும் புனிதம் நடைபெற்றது. திவ்ய நற்கருணை ஆசீர் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவாக புனித வெள்ளி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் பழமையான கிறிஸ்து அரசர் தேவாலயம் உள்ளது. இங்கு புனித வெள்ளியையொட்டி சிறப்பு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து சிலுவை பாதை பவனி நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நடந்த சிலுவை பாதை பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் பாதிரியார்கள் சிலுவை சுமந்து சென்றனர். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று இயேசுவை வழிபட்டனர்.